ஹாய்ங்க, இன்றைக்கி அவல் பொரி உருண்டை செய்யலான்னு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், பொட்டுக்கடலை, வெல்லம், 2 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1.5 கப்பு அவல் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் தண்ணியை சூடு பண்ணி வெல்லத்தை அதில் போடுற பாகு காய்ச்சறதுக்கு. இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு தேங்காயை வறுத்தெடுக்கணும். பொன்னிறமாக தேங்காயை வறுத்தெடுக்கணுங்க. இந்த டிஷ் நான் செஞ்சது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இன்னும் எப்படி செய்யலான்னு சொல்லி. தேங்காய் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம், அதை எடுத்துக்கணும். இப்படி தேங்காய் சிவக்க வறுத்து எடுத்துக்கணும். பாகுக்கு வெள்ளை கொதிச்சிட்ருக்கு. இப்போ பொட்டுக்கடலையை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். பொட்டுக்கடலை பொன்னிறமாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அவல் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு வறுத்து எடுக்கணும். கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுக்கணும். பொரி உருண்டை செய்வாங்க. அந்த காலத்தில் பொரி உருண்டை விற்கும், எல்லோரும் வாங்குவாங்க. கடைகளில் கூட இப்போ நிறைய கிடைக்கிது. அவல் பொரி உருண்டையும் அந்த கார்த்திகை தீபத்தப்போ செய்வாங்க ஒரு சிலர். நம்ம இன்றைக்கி புதுசாக அவல் பொரித்து செய்கிறோம். இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டு வறுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை, தேங்காய், ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு பாகு ரெடி ஆகிடுச்சு. வெல்லம் அந்த பாகு அதில் ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் அதை பிடிச்சோன்னா நமக்கு அவல் பொரி உருண்டை ரெடி ஆகிடும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். அவல் பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கெலாம் கொடுங்க. ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது.